இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம தளபதி வீட்டாண்ட தான் இருக்கோம், நீலாங்கரை. ஆனால் இங்கே ரோடெல்லாம் ரொம்ப பெருசாகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இங்கே ஆர்கே கன்வென்ஷன் கல்யாண மண்டபம் ரிசப்ஷனுக்கு வந்திருக்காங்க. காலையிலே நம்மளுக்கு ஒரு டியூட்டிக்கு ஒன்று கூப்பிட்டாங்க. இப்போ தான் நம்ம டாக்ஸி ஓட்டுறதில்லைன்னா ஆக்டிங் தான் ஓட்டுறோம். அதான் கார் பார்க்கிங் வந்திருக்கேன். ஓகேங்களா, சரியான கல்யாண மண்டபங்க. இதில் 2 கல்யாண மண்டபம் இருக்குது. அதாவது ஒன்று வந்து ரிசப்ஷன் ஹாலு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபம். ஓகேங்களா, ரெண்டுமே ஒன்று தானடா அப்படின்னுங்க. ஆமாங்க, ரெண்டுமே ஒன்று தான். என் பக்கத்தில் ஸ்குவாடா கார் நிற்குது. நான் வந்த காரை காட்டுறேன், அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்துக்கு போவோம். ஓகேங்களா, நான் வந்து இன்றைக்கி ஆட்டோமேட்டிக் காரில் தான் வந்திருக்கேன். முதல்ல கண்ணாடி க்ளோஸ் பண்ணுவேன். நான் வந்து இன்றைக்கி ஆட்டோமேட்டிக் காரில் தான் வந்திருக்கேன். ஓகேங்களா, இங்கே ஃப்ரண்ட்டு கேமரா பேக் கேமரா ஓப்பன் பண்ணுங்க. இப்படி வேணாம், தெரியுதுங்களா? நான் இன்றைக்கி வந்து ஆட்டோமேட்டிக் காரில் தான் வந்திருக்கேன். ஓகேங்களா, வந்து பார்க்கிங்கில் போடணும். ஓகேங்களா, இப்போ வந்து நியூட்ரலில் இருக்குது. ஓகேங்களா, இங்கே ஒரு பட்டன் கொடுத்துக்குறாங்க, எதுக்குன்னே தெரிலங்க. இங்கே அவ்வளோ பெரிய பட்டன் கொடுத்துக்குறாங்க. இது ப்ரெஸ் பண்ணி தான் இப்படி தள்ளணும் பொழுது. ஓகேங்களா, இது ரிவர்ஸ் கேமரா போட்டோன்னு அங்கே பாருங்கள், ரிவர்ஸ் ஓப்பன் ஆகுதுங்களா? இப்போ போட்டால் பார்க்கிங் மோடில் வந்துச்சு. ஒரு டைமும் கியர் சேஞ்ச் பண்ணும்போது லைட்டு மாறும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்க்கிங்கில் இருக்குது. இது ரிவேர்ஸு ஆறுன்றது, இது வந்து நார்மல் நியூட்ரல். ஓகேங்களா, இது வந்து டி மோடு, அதாவது டிரைவ் மோடு. ஓகேங்களா, இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து இதை கியர் சேஞ்ச் பண்ணி கூட ஓட்டிக்கலாம். ஆனால் இதில் எப்படின்னு எனக்கு தெரில. ஓகேங்களா, இது வந்து ஹேண்ட் பிரேக் மோடு. ஓகேங்களா, இப்போ வந்து நான் பார்க் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலாண்டை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் வந்து கிளச் இருக்காது. ஓகேங்களா, ஒன்லி பிரேக்கு தான். ஓகேங்களா, ரிவேர்ஸ் வந்து அதான். ஓகேங்களா, ரிவேர்ஸ்ன்றேன், சாரி, கிளச் இருக்காது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் வந்து கிளச்சு கிடையாது. பிரேக் அழுதுனா அதுவே ஸ்லோவாகிடும். ஓகேங்களா, பிரேக் விட்டுட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தா மூவ் ஆகும். ஓகேங்களா, பிரேக் அடித்தா அதுவே ஸ்லோவாகிடும். ஆனால் எனக்கு இந்த வண்டியில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சடனாக பிரேக் அடித்தோன்னா வண்டி வந்து அவனா நிப்பாட்டினா தான். ஓகேங்களா, அதாவது ஆட்டோமேட்டிக்கில் வந்து இது ஒரு ஃபால்ட்டு. ஓகேங்களா, என்னன்னா இப்போ நீங்கள் சடனாக பிரேக் ஒரு 80-100 அடிக்கும்போது அவனாக ஸ்லோ பண்ணி, அதாவது ஒரு கீராக அவனாக டவுன் பண்ணி தான் நிற்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு வண்டியை நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது, ஓகேங்களா, ஸ்பீடாக ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா முடியவே முடியாது. அதாவது பிரேக் அடிச்சுட்டு இல்லை ஸ்லோவாக இருந்து மூவ் பண்ணுறீங்கன்னா முடியவே முடியாது. ஏன்னா மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக்கும் இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா, இப்போ மேனுவல் ஆச்சுன்னா இங்கே ஒரு கிளச்சு வரும். ஓகேங்களா, நம்ம பாட்டுன்னு கிளச்சை விட்டு கியர் போட்டு மூவ் பண்ணின்னு போயிடலாம். அதே மாதிரி எப்படி சொல்கிறது, ஸ்லோ பண்ணோன்னா டக்குன்னு கிளச் அழுத்திட்டு கியர் ஸ்லோ பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா, ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவன் ஸ்லோ பண்ணால் மட்டும்தான் உண்டு. நம்மளாம் வந்து ஸ்லோ பண்ண முடியாது. சடன் பிரேக் அடிச்சிங்கன்னா ஒரு 500-1000 மீட்ரு கேப் விட்டு அடிங்க. கிட்டத்தில் போய் அடித்து அப்புறம் ஆக்சிடென்ட் தான் முடியும். ஓகேங்களா, எனக்கு இந்த வண்டியில் பிடிக்காத இன்னொரு விஷயம் என்னன்னா, சீட் பெல்ட் ஒர்க் ஆகலைங்க. ஓகேங்களா, இருங்க, கண்டுபிடிச்சிட்டேன். நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இப்போ பார்க்கிங்கில் இருக்கா, இப்படி போட்டேன்னா பிரேக் லைட்டு, ஓகேங்களா, ஓகே விட மாட்டேது அப்படிலாம். ஓகேங்களா, ரிவர்ஸ் வந்து நியூட்ரலாக. ஓகேங்களா, டி மோடில் போய் இந்த சாவி மாதிரி ஒன்று சின்ன கொடுத்துருக்காங்க. இப்படி தரனா இப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு காட்டுற மாதிரி, அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணால் 1, 4, 3, சாரி வரும். ஓகே, இப்போ வந்து 5வது கியர். ஓகேங்களா, 4வது கியரு, 3வது கியரு, 2வது கியரு, 1வது கியரு, நியூட்ரல். ஓகே, மோட். இது எதுக்குன்னா, இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் ஓட்டினா நீங்கள் டியில் வச்சுட்டு அப்படியே ரிவர்ஸ் மோடு போட்டிங்கன்னா ரிவர்ஸு, பார்க்கிங் போட்டிங்கன்னா பார்க்கிங்கு, நியூட்ரல் போட்டிங்கன்னா நியூட்ரல். ஓகேங்களா, இல்லை எனக்கு டிரைவ் மோடு ஓட்ட தெரியாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இப்படி ரைட்டு தள்ளிட்டு ப்ளஸ்னா ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், 3வது இது திரும்பி அது ஸ்லோ டவுன் பார்த்தீங்களா, 1, 2, 3, 4, 5. ஓகேவா, ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா, இந்த பட்டன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இந்த சுவிட்சு அது ஷிஃப்ட் லாக் ரிலீஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து பார்க்கிங் பண்ணுறேன், அது தெரில. ஆனால் எனக்கு ஒரு என்னன்னா பேர் ஓகேங்களா, தெரிலன்னு தெரில. என்ன டவுட்னா, இப்போது இந்த வண்டியில் கிளச் கிடையாது, பிரேக்கு தான் இருக்குது.
அழுத்திட்டு நம்ம கியரில் விட்டா நிற்குமா இல்லை போகுமான்னு ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு அப்போது இந்த மாதிரி நம்ம இதில் கியர் போட்டு தள்ளி ஸ்டார்ட் ஆகுமான்னு ஓகேங்களா. ஏன்னா இந்த ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அவ்வளோதான். இல்லை எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா சீட் பெல்ட் ஒர்க் ஆகலை ஓகேங்களா. 2 பெல்ட்டுமே இதை பாருங்கள், 2 பெல்ட்டுமே லாக் ஆகிடுது. இது ஏன்னான்னு தெரில. இருங்க ஒரு நிமிஷம். இங்கே ஏதோ ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதையும் நான் ஏற்றி பார்க்குறேன். ஏதோ ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துக்கிறாங்க குட்டியை. ஆனால் மேலே தள்ளினாலும் ஓப்பன் ஆக மாட்டேது, கீழே தள்ளினாலும் ஓப்பன் ஆக மாட்டேது. வரும்போதே ஏறி உட்காரும் போதே கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன் அவர் பெல்ட்டும் ஒர்க் ஆகலை. பாருங்க அவர் பெல்ட்டும் ஒர்க் ஆகலை. ஐயா என்னடா இது, கொஞ்சம் கேப் விட்டு தான் வருது, அப்புறம் பார்த்தா வரமாட்டுது. அவர் பெல்ட்டும் ஒர்க் ஆகலை ஓகேங்களா. எனக்கு 2 பெல்ட்டுமே ஒர்க் ஆகலை. இன்றைக்கி வந்து என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சம்பவம் என்னன்னா, இன்றைக்கி சீட் பெல்ட் போடாமலே நான் வண்டி ஓட்டின்னு வந்துட்டேன் ஓகேங்களா. இந்த வண்டியோட ரிமோட் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. அதாவது இது வந்து மகேந்திராவில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்படின்னா இந்த சாவி எப்படி மூடிக்கலாம் ஓகேங்களா. டபக்குன்னு இந்த பக்கம் ஒரு பட்டன் இருக்கு, இந்த பட்டன் அழுத்தினா டபக்குன்னு ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா மேலே லாக் கொடுத்துருக்காங்க, லாக் அழுத்தினா லாக் ஆகிடும், லாக் ஓப்பன் பண்ணால் லாக் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் டிக்கி ஓப்பனுக்கு இதில் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில வண்டியிலலாம் லைட் பட்டனும் கொடுத்துருப்பாங்க, லைட் ஆன் ஆகிறது ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில் எங்கடா மொட்டை மாடியை காணும் கைஸ் ஓகேங்களா. ஆனால் நல்ல மைலேஜ் வருதுங்க. இது டீசலாக பெட்ரோல்னு டேங்கை திறந்து பார்த்தா தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. ஆட்டோமேட்டிக்கில் பெட்ரோலும் வருது டீசலும் வருது ஓகேங்களா. வேறு என்ன பார்க்கணுன்னா, எனக்கு இந்த வண்டியில் ஏன்னா 2 சீட் பெல்ட்டுமே போடாமல் வந்துட்டேன். அதுவும் நம்ம சிட்டியில் நீலாங்கரை வந்திருக்கேன். என்ன ஆகிடுச்சுன்னா கஸ்டமரும் சீட் பெல்ட்டு போடல. இப்போ வந்து சென்னையில் வந்து புதுசாக எப்படின்னா அங்கங்கே கேமரா, பழைய கேமரா தான் ஓகேங்களா, நிறைய டிஜிட்டல் கேமரா வச்சுருக்காங்க. நீங்கள் சீட் பெல்ட்டு போடலன்னா பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சரும் சீட் பெல்ட் போடணும் ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைசன்ஸில் இல்லை வண்டி நம்பரில் தான் அந்த ஃபைன் வந்து விழும் ஓகேங்களா. நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிற ஓனர் வந்து யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தான் இந்த ஃபைன் போகும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற கம்பல்சரி பில்லியனும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேசஞ்சரும் சீட் பெல்ட் போடணும், நீங்களும் சீட் பெல்ட் போடணும். ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இவரும் வந்து சீட் பெல்ட் போடல, நானும் வந்து சீட் பெல்ட் போடல. ஏன்னா இது வந்து அவர் சொல்லிட்டார், போலீஸ்கிட்ட பேசலாம் அவங்க பிடிச்சாங்கன்னா. அவங்க பேசுறதுக்கு முதல்ல விடுவாங்களான்னு தெரில. ஏன்னா கம்பல்சரி நான் வர இடத்துல எல்லா இடத்துலையும் போலீஸ் இருந்தாங்க, ஆனால் அவங்க பார்க்கல. நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ட்டை பாருங்கள், சுத்தமாக வரலைங்க. எவ்வளோ இழுத்தாலும் வர மாட்டேங்குது ஓகேங்களா. இங்கே ஒரு பட்டனில் லாக் ஆகிட்டுருக்குது 2 பக்கமும் ஓகேங்களா. ஃபுல்லாக வந்து லாக் ஆகிட்டுருக்கனால பெல்ட்டே போடாமல் நான் வண்டி ஓட்ட மாட்டேன் ஓகேங்களா. 2 வீலரில் வேணால் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டலாம், ஆனால் அந்த கண்ணில் போய் மண் அடித்து கண் தேய்க்க கண் பார்வை போய்டுன்ற மாதிரி இதில் சீட் பெல்ட் போடாமல் நம்ம வண்டி ஓட்டினோன்னா நம்மளுக்கு சேஃப்டி இல்லை. எனக்கு வந்து பெல்ட் இப்படி போட்டுன்னு ஓட்டினா தான் ஒரு சடனாக பிரேக் அடிக்கும்போது நம்ம முன்னாடி போகாமல் ஓகேங்களா, நம்ம சேஃப்டிக்கு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெல்ட்டு போடாமல் இன்றைக்கி ஃபுல்லாக நான் வண்டி ஓட்டேன். இப்போ திரும்பியும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. நானே எவ்வளோ ட்ரை பண்ணுறது பாருங்கள், சுத்தமாக எவ்வளோ டைட் பண்ணி இழுத்தாலும் வர மாட்டேங்குது. அதே மாதிரி தான் அந்த பக்கம் லாக் ஆகிட்டு இருக்கு. அவர்கிட்ட சொல்லிட்டேன் பரவாயில்லைங்க ஃபைன் போட்டால் அவங்ககிட்ட பேசிக்கலாம் அப்படின்றாரு அவர். ஓகே நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, நம்ம ஆக்டிங் கூப்பிட்டாங்க வந்திருக்கோம் ஆட்டோமேட்டிக் வண்டி. இன்றைக்கி எனக்கு என்னென்னா பிரேக் அடிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு டைமும் கீரு ஸ்லோ பண்ணுற மாதிரி கீரு கைக்கு போகுது, கிளச்சு காலுக்கு போகுது ஓகேங்களா. இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் அந்த பிரேக்லேயே வந்து பிரேக் வச்சா கீர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆகும். அதே மாதிரி இந்த டிரைவ் மோடு போட்டு விட்டுட்டிங்கன்னா, ரிவர்ஸ் மோடு போட்டிங்கன்னா அந்த பட்டன் லிவர் இழுத்து விட்டு ரிவர்ஸில் போட்டிங்கன்னா ஓகேங்களா பேக்கில் போகும். ஃப்ரண்ட்டில் வந்து கீர் அதே மாதிரி இதில் வந்து கீர் ஆப்ஷனில் வச்சுட்டு நீங்கள் பிரேக் லைட்டாக விட்டுட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி போகும். அதே மாதிரி பிரேக் ஸ்லோ பண்ணிங்கன்னா கீர் ஸ்லோ ஆகி அதுவே நார்மலுக்கு வந்துடும் ஓகேங்களா. கொஞ்சம் வாய் குழம்புது ஓகேங்களா, பதட்டத்திலே பேசுகிறேன் ஓகேங்களா. எனக்கு வந்து இந்த வண்டியில் பிடிக்காதது அந்த கிளச்சு இல்லாதது தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக் பெஸ்ட்டாக நார்மல் பெஸ்ட்டானா எனக்கு தெரிஞ்சு நார்மல் கியரு பெஸ்ட்டு. ஏன்னா ஆட்டோமேட்டிக் என்னை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் வண்டியை ஒரு ஆஃப் ஆகிடுச்சு ஓகேங்களா, உங்களால் தள்ளி ஸ்டார்ட் பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்கில் ஓகேங்களா. இதே நீங்கள் கீர் வச்ச வண்டியில் ரிவர்ஸ் கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை செகண்ட் கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 4 பேர் வச்சு தள்ளி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா. ஆனால் இதில் வந்து எதனா ஒரு ஃபால்ட்டுனா நீங்கள் மெக்கானிக் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த ஆட்டோமேட்டிக்கில் இது ஒரு ஃபால்ட் இருக்குது. ஏன்னா கிளச்சு இல்லைங்களா, கிளச்சு வந்து பிரேக்லேயே இருக்குது. பிரேக்கும் கிளச்சும் ஒன்று தாங்க ஓகேங்களா. கிளச் அதாவது பிரேக் அழுத்தினா கிளச் ஆகும்,
பிரேக்கும் கிளச்சும் ஒரே இதில் இருக்கனால நீங்கள் வண்டி ஸ்லோ பண்ணோன்னா கியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சடனாக பிரேக் அடிச்சிங்கன்னா ஒரு 100ல் போய்ட்டு டப்புக்குன்னு ஒரு 100 மீட்ரு 200 மீட்டரில் அடிக்கும்போது வண்டி நிற்காது, அவங்கள இடிச்சிட்டு தான் நிற்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த ஃபால்ட்டு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கில் வந்து அதுவே கியர் வந்து ஸ்லோவாகி தான் நிற்கும், நம்ம வந்து ஸ்லோ பண்ண முடியாது. ஆனால் மேனுவலில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல்னால் நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ நான் ஓட்டுறது எல்லா வண்டியுமே டீ போர்டு தான். அதில் வந்து கிளச் அழுத்தி நம்ம கியர் இப்போ வந்து ஒரு 5th கியரில் வந்து ஒரு 100ல் போயிட்டுருக்கேன்னு வச்சுங்களேன். சடனாக எனக்கு தேவை, நான் வந்து இப்போ வந்து எனக்கு முன்னாடி ஆள் வராங்க, நான் செகண்ட் கியர் போட்டுக்கலாம். கிளச் பிரேக் அழுத்திட்டு கிளச்சில் கால் வச்சு செகண்ட் கியர் போட்டு டபக்குன்னு ஸ்லோ பண்ண முடியும். ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் சடனாக பிரேக் அடிக்கும்போது 5வது கியரில் அது என்ன பண்ணும், ஏன்னா மேனுவல் இல்லைங்களா, ஆட்டோமேட்டிக்கில் வந்து என்ன பண்ணும், 5வதுலேருந்து 4வது வரும், 4வதுலேருந்து 3வது வரும், 3வதுலேருந்து 2வது வரும். ஓகேங்களா? அப்படியே மாறி ஒரு கியராக வரும்போது என்ன ஆகும், அப்போ தான் ஸ்லோ ஆகும். நீங்கள் சடனாக 100ல் இருக்கும்போது டபக்குன்னு ஸ்லோ ஆகும்னா ஆகாது. ஓகேங்களா? அவங்கள இடித்து தூக்கிட்ட பிறகு தான் ஸ்லோ ஆகும். இது ஒரு ஃபால்ட் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதான் மண்டபம் ஆர்கே கன்வென்ஷன் ஹால். ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்த வண்டி. பார்த்துங்க, ரிட்டா ரியட், RETA ரியட் அப்படின்னு போட்டுக்குது. ரெடியா ரியட்டான்னு தெரில. ஓகேங்களா? வண்டி நம்பர் காமிக்க விருப்பம் இல்லை எனக்கு, அதனால் வண்டி காமிக்கலை. நான் இந்த வண்டி ஏற்கனவே ஓட்டியிருக்கேன், ஆனால் டீசல் வேரியண்ட்டு. ஓகேங்களா? இது பெட்ரோலாக டீசலான்னு எனக்கு தெரிலங்க. ஓகேங்களா? இந்த வண்டி நான் ஓட்டியிருக்கேன், ஆனால் அந்த வண்டி வந்து டீசல். ஓகேங்களா? அது டீசலு. இது எனக்கு தெரிஞ்சு டீசலாக தான் இருக்கும், பெட்ரோலாக இருக்காது. ஓகேங்களா? மண்டபம் காட்டுறோம் பாருங்கள், வேறு லெவலு மாடி. ஓகேங்களா? நம்ம வண்டி அங்கே பின்னாடி நம்ம தெரியலனாலும் தெரில உங்களுக்கு கேமராவில், இப்படி வச்சு காட்டுறேன். ஓகேங்களா? அப்படியே விஜய் சார் வீட்டுக்கு போயிடலாமா? ஆப்போசிட்டில் போனால் விஜய் சார் வீடு, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது, அட்ரஸ் தெரியாது. விஜய் சார் வீட்டுக்கு போனால் அப்படி சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கேன் நான் மண்டபத்தில். அப்படி வேறு லெவலு கல்யாண மண்டபம். அந்த பக்கம் ஒரு 100 அடிக்கு மேலே இருக்குது, அந்த பக்கம் ஒரு 100 அடிக்கு தான் கல்யாண மண்டபம். கஸ்டமர் எப்படியா அடி சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நண்பர்களே, என்னால் சாப்பிடவே முடியல. ஏன்னா கூச்சம் அதிகமாக இருக்குது நண்பர்கள். எனக்கு ஆப்போசிட்டில் ஏகப்பட்ட புண்ணியம். நான் எதை சாப்பிட்றதுன்னு எனக்கே தெரில, மறந்துட்டேன். இந்த வாரம் வீடாக வேறு தராங்களா, ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. வீடாக தராங்க, வீடாக தான் வேணாம். எப்படி இருக்குது பாருங்கள், கப்பல் மாதிரி இருக்குது. அது டைனிங் ஹால், இது வந்து ரிசப்ஷன். வாடி சரியான சாப்பாடுப்பா. சரியான வெயில் காயுது. என்னது இது? ஆஹா, நம்ம தளபதி வச்சுருக்கிற காருங்க, அதே மாதிரி இருக்குதுங்க. இந்த காரு வேறு லெவலில் இருக்குதுங்க. அந்த காரு தளபதி வச்சுருக்கிறாருல, அவர் பிளாக் கலர் வச்சுருக்காரு. என்ன பேர் இது? லக்ஸரியா? லெக்ஸஸ். லெக்ஸஸ். இது எப்படியோ ஒரு 1 கோடி வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படி சரியாக இருக்குதுங்க காரு. பாருங்கள், எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிச்சா பார்த்துங்க.
ஃபோட்டோ பிடிச்சிக்கிற தூரத்தில் அப்புறம் கிட்ட போகிறாங்க, கிட்டத்தில் போனோடனே ஃபோட்டோ பிடிச்சாங்க. ஓகேங்களா, இப்போ தெரியுதான்னு நினைக்கிறேன். சரியாகுதுங்க காரு, இதுனா தலைகீழ தெரிய போகுது. வேறு லெவலில் இருக்குது, கப்பல் மாதிரி இருக்குது காரு. தெரியுதுங்களா, இதுதான் காரு லெக்ஸஸ். எப்படியும் ஒரு 1 கோடி வரும்னு நினைக்கிறேன், 50-60 லட்சத்துக்கு மேலே நம்ம கார் இங்கே இருக்குது. உண்மையாக கஸ்டமர் வேறு லெவலில் பக்கத்தில் உட்கார வச்சு அந்த டிரைவருன்ற ஒரு நினைக்காம பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடுப்பா. என்னால் சாப்பிட முடியலங்க. ஐயோ, சாதம், சாம்பார், காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, மோர் குழம்பு, மோர், அப்பளம், கூட்டு, பொரியல், கீரை, அப்புறம் ஒரு பாதாம் பாயாசம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கூட இல்லை, அந்த மாதிரி ஒரு எதுமோ பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வாட்டர் பாட்டிலு, வெளியில் வந்தீங்கன்னா பீடா. ஓகேங்களா, எல்லாம் நிறைய பேர் வேஸ்ட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, நானே வேஸ்ட் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு கூச்ச சுத்தம் அதிகங்க. நம்ம பக்கத்தில் இருக்கவங்க சீக்கிரம் எடுத்தா நம்மளும் சீக்கிரம் எடுத்துனால அதனால தான். ஓகேங்களா, வேறு லெவலுக்கு கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும். இதுதான் நம்ம காரு. ஃபோன் பண்ணால் கஸ்டமர் கிளம்பிட வேண்டியதான். ஃபோட்டோ எடுத்துப்போம். நம்ம கார் முன்னாடி தான் நம்ம கார். பார்க்கிங்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000-6000 கிடைக்குமோ. வேலூர் வண்டி மாதிரி இருக்குது. கல்யாண மண்டபம் எப்படி வந்துச்சுன்னு இல்லை. அது கேட்டதுனா அவ்வளோ பெரிய கல்யாண மண்டபம். கிட்டத்தட்ட இதில் கட்டினோன்னா ஃபோன் பண்ணுறாரு கஸ்டமர்.